போக்கோல இருந்து அடுத்ததா பட்ஜெட் செக்மெண்ட்ல C55 அப்படின்னு ஒரு மொபைல் ஃபோன் வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட அன்பாக்சிங் பாப்போமா? முதல்ல பாக்ஸை பார்த்தவொடனே தெரிஞ்சிருக்கும் இது போக்கோ மொபைல் அப்படின்னு. ஏன்னா எப்பயும் கொடுக்குற அதே மாதிரியான ஒரு டிசைன் தான் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி மாடல் நேம் கொடுத்துருக்காங்க, மொபைலோட இமேஜ்லாம் கொடுக்கல, பின்னாடி அதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் மேலேயே போக்கோ மொபைல் இருக்குது. ஸோ மொபைல் எடுத்து கையில் எடுப்போம். பார்க்க நல்லா தான் இருக்குது. அப்புறம் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். உள்ளே இன்னொரு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அதை பிரித்தா உள்ள ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள், ஒரு 10 வாட் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. அவ்வளோதான் பாக்ஸ்குள்ளே இருக்குது. TPU கேஸ்லாம் கொடுக்கல. முதல்ல இதோட டிசைனே நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் கூட இப்படிலாம் டிசைன் வந்து போக்கோ கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக நம்மளை பார்க்க வைக்குது. இங்கே வந்து ரியரில் ஒரு லெதர் மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. தொடும்போதும் அந்த லெதர் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. நடுவில் அந்த ஸ்டிச்சிங் போகிற மாதிரி அந்த லைன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் இது பார்க்குறதுக்கு லெதர் மாதிரியே இருந்தாலுமே இங்கே பிளாஸ்டிக்கில் தான் இந்த டிசைனை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்தா எப்பயும் போக்கோல அந்த பிளாக் கலரா பெருசா கேமராவை சுத்தி கொடுக்குற மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பிராண்டிங் வந்து போட்டிருக்காங்க. சோ ஓவராலா டிசைன் வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னா இதோட ப்ராசஸரை சொல்லலாம். இங்க மீடியாடெக் ஹீலியோ G85 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஓல்டான ப்ராசஸர் தான். நிறைய மாடல்ஸ்ல நம்ம பார்த்த ஒரு ப்ராசஸர். இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்டா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் இதுவுமே ஓரளவு டே டு டே யூசேஜ்க்கு நல்லா இருக்கும். மல்டி டாஸ்கிங்கும் ஓரளவு பண்ணிக்க முடியும். ஹெவியான கேம்ஸ் எல்லாம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ப வேண்டாம். இருந்தாலும் விளையாண்டுக்கலாம். அந்த அளவுக்கு இது ஓரளவு நல்ல ப்ராசஸர் தான். சோ மத்த மொபைல்ல இருக்கக்கூடிய G35, G37 சில யூனிசாக் ப்ராசஸர், சோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதை விட்டுட்டு இத பட்ஜெட் செக்மெண்ட்ல போக்கோ கொண்டு வரணும்னு நினைச்சது ஓரளவு ஓகேவா இருக்கு. அப்படிங்க சாஃப்ட்வேருக்கு வந்தா இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 கொடுத்திருக்காங்க. MIUI 13 ஓட வருது. இன்னும் Android 13 கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் மொபைலுக்கு அதெல்லாம் கொடுக்கல. அதனால பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல்ல இவங்க பிராண்ட்ல அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் இங்க MIUI வந்து ஹெவியா லோட் பண்ணிருக்காங்க. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓரளவு நல்லா இருக்கு. ஆனாலுமே இங்க ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான தேவையில்லாத ப்ளூடூத் நிறைய இருக்குது. ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. அது ஓரளவு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க புஷ் நோட்டிபிகேஷன்ஸும் நிறைய வருது. முக்கியமா அந்த ஸ்கிரீன்ல வர அந்த கிளான்ஸ் ஆட்ஸ் அது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. அதை ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலுமே எல்லாராலையும் அதை பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. போக்கோ மொபைல்ல இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் வருது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி போக்கோ மொபைல் அப்படின்னா ஒரு கிளீனான ஆட்ஸ் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரி மொபைல்ஸ்ல அதுவும் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. மத்தபடி இங்க செக்யூரிட்டி பேட்ச்மே டிசம்பர் வரைக்கும் தான் இருக்குது. பட் இந்த சாஃப்ட்வேர்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் இருக்கு. ரொம்ப பேர் வந்து எனக்கு கால் ரெக்கார்டிங் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. முக்கியமா ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மொபைல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சோ இந்த மொபைல்ல அந்த விஷயம் வந்து கொடுத்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க கால் ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய மொபைல்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போக்கோவும் அவங்களோட மொபைல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே நீங்க ஆட்டோமேட்டிக்கா கால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். மொபைலோட பிளேஸ்மென்ட் பார்த்தா டாப்ல 3.5mm ஜாக் கொடுத்திருக்காங்க. இங்க IR பிளாஸ்டர் வந்து கொடுக்கல. அது ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட் சைடுல வந்தா இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. கீழ பவர் பட்டன் இருக்கு. அப்படியே பாட்டம்ல வந்தா இங்க ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். SD கார்டு மேக்ஸிமமா 1 TB வரைக்கும் போட்டுக்க முடியும். இது மட்டும் இல்லாம இங்க IP52 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். அது மட்டும் இல்லாம இங்க ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்த்தா ரியர்ல இந்த கேமரா டிசைன் குள்ள கொடுத்திருக்காங்க. இங்க வந்து நம்ம கை வைக்கும்போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்பவே கேப்சர் பண்ணுது. ஃபிங்கர் பிரிண்ட் அதுக்குள்ளேயே கொடுத்திருக்கனால இதுல கை வைக்கிறதுக்கு பதிலா நம்ம இங்க பக்கத்துலலாம் வச்சோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சர் ஆகி அது வந்து கொஞ்சம் அசிங்கமா இருக்குது கேஸ் போடல அப்படின்னா. இது ரொம்ப மேல கொடுத்திருக்கதாலயும் நம்ம கை வச்சு அதை அன்லாக் பண்றதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. இன்னும் கொஞ்சம் கீழே இந்த கேஸ்க்குள்ளே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வந்திருக்காது. மத்தபடி ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா ஒர்க் பண்ணுது. அதுல எல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இங்க கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ரியல்ல டுயல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. சும்மா மார்க்கெட்டிங் தான். QVGA அப்படின்னு சொல்றாங்க. மத்தபடி அதால பெரிய யூஸ் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். இங்க செல்ஃபி கேமரா வந்து 5 மெகாபிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த 50 மெகாபிக்சல் தான் ஓரளவு டீசென்ட்டான போட்டோஸ் வந்து எடுக்குது. அதுவும் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல இருந்தா மட்டும் தான் நீங்க டீசென்ட்டா எடுத்துக்க முடியும். நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் இல்ல. கலர்ஸ் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. இங்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே போட்டோ, போர்ட்ரைட், வீடியோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. பெரிய அளவுல நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். அப்படிங்க வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 1080 30 fps தான் நம்மளால வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். அது ரொம்ப டீசென்ட்டா தான் இருக்கு. செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா தான் இருக்கு. பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். சோ ஓவராலா கேமரா வந்து ரொம்ப ஆவரேஜ் தான். சரி, அப்படியே நம்ம இங்க டிஸ்ப்ளேக்கு வந்தா இந்த டைம் வந்து டிஸ்ப்ளேயோட சைஸ் வந்து பெருசு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள 6.5 இன்ச் டிஸ்ப்ளே தான் பெரும்பாலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 6.71 இன்ச் இங்க டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. இங்க வாட்டர் ட்ராப் நாட்ச் ஸ்டைல் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா HD+
plus டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. 60 Hz refresh rate தான் இருக்கு. 120 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. இந்த டிஸ்ப்ளேக்கு பீக் பிரைட்னஸ் ஆஃப் 500 nits இருக்கு. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. இன்டோர்ல யூஸ் பண்ணீங்க அப்படினா அந்த கலர்ஸ் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. அவுட்டோர்ல சன்லைட்ல எல்லாம் அந்த அளவுக்கு பிரைட்டரான ஒரு டிஸ்ப்ளேவா இல்ல. பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கறனால ஓரளவு ஓகே. இந்த பேட்டரி கெபாசிட்டியுமே எப்பவும் போல 5000 mAh கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள 10 வாட் அடாப்டர் தான் கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா 18 வாட் கொடுத்திருந்திருக்கலாம். பட் கொடுக்கல. 10 வாட் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படினாலும் எப்பனாலுமே ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல டைம் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக இங்க பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே பேட்டரி யூஸ் பண்றதுக்கு இந்த மொபைல்ல பெருசா எந்த ஒரு விஷயமே கிடையாது. அந்த G85 தவிர்த்து HD+ டிஸ்ப்ளே மத்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இங்க பேட்டரி பெருசா ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால தாராளமா உங்களுக்கு 1.5 நாள் பேட்டரி லைஃப் வரும். இருந்தாலுமே இதை வந்து நான் பெர்ஃபெக்ட்டா செக் பண்ணல. இது என்னோட இனிஷியல் இம்ப்ரஷன் தான். கடைசியா இதோட பிரைஸ் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தா இதுல மொத்தம் 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+64 6+128 4+64 9500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் 6+128 11000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. அது போக ஃபர்ஸ்ட் டே சேல் கார்டு ஆஃபர் இந்த மாதிரிலாம் கொடுத்து 4+64 8500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். 6+128 10000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். சோ ஆஃபரோட இந்த பிரைஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா செம ஒர்த்தான மொபைல் தான். சோ தேவைப்பட்டது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.